ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா செமையாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் கிரிப்டோ ஆட்ரா பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆட்ராப்பில் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஏர்ன் பண்ண முடியும். மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குறைஞ்சது $100 $1000 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட். எப்படி சொல்கிறேன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த செயின். ஆக்சுவலாக இந்த பார்த்தீங்கன்னா மாடுலர் டேட்டா செயின் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரார் ப்ரோட்டோகால் அப்படின்ற ஒரு டேட்டா லேயர், ஒரு செயின். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா பில்டிங் லார்ஜஸ்ட் மாடுலர் டேட்டா லேயர் ஃபார் கேமிங் அண்ட் ஏஐ ஸ்பெசிஃபிக்காக இது வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் லான்ச் ஆகல. லான்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒரு நல்ல ஒரு ஆட்ராப். இது எப்படி ஏர்ன் பண்ணணும், எப்படி நீங்கள் பாயிண்ட்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணணும், அது வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறது எல்லாமே வந்து நான் வீடியோ சொல்கிறேன். கன்வெர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு மெயினேட் வரும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுங்க. கீழே டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. புதுசாக வரவங்க எல்லாருமே இப்போ தான் நம்ம இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து ஆட்ரா பற்றி போகிறது. இந்த மாதிரி கண்டினியூவாக நிறைய வீடியோ போடலாம் வேணாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபண்டடான கம்பெனி. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிருக்காங்க. நல்லா பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா எங்கேஜாக வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஆட்ரா லிங்க். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோட்டோகால் டாட் ஆட்ரா பேஜ் வந்து இது வந்து வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஆன் போர்ட் ஆகணும். அதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஆப்ஷன் கொடுத்து லாகின் கொடுத்துருங்க. லாகின்ல பார்த்தீங்கன்னா மெட்டாமாஸ்க் எந்த வாலெட்னா யூஸ் பண்ணீங்க, நீங்கள் வந்து எது யூஸ் பண்ணுறீங்களோ, நான் வந்து மெட்டாமாஸ்க் யூஸ் பண்ணிக்கிறேன். மெட்டாமாஸ்க் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து OBNB அப்படின்ற ஒரு செயினில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து சேஞ்ச் ஆகணும். மேக் ஷுவர் நீங்கள் அதில் வந்து கண்டிப்பாக ஒரு $2 to $3 வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும். அதையும் கன்ஃபார்ம் பார்த்துங்க. எதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொன்றும் கிளைம் பண்ணவும் ஒரு டாலர்ஸ் வந்து கேட்பாங்க. ஒரு மினிமம் கேஸ் ஃபீக்காக வந்து கேட்பாங்க. ஓகே, சைன்இன் கொடுத்துங்க. சைன்இன் கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆகிடும். லாகின் ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குயிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்போர்டிங் செஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா கார் ஐடி அப்படின்ற இந்த ஒரு ஐடி நீங்கள் வந்து மின் பண்ணுற மாதிரி இருக்கும் நேமில். ஜஸ்ட் அது நெக்ஸ்ட் கொடுத்துங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் தென் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் எல்லாமே. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல டாட் நேம் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அது கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண அப்புறம் உங்களோட நேம் வந்து என்ட்ரி பண்ணுங்க. லெட்ஸே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஏர்னர்ஸ்னு கொடுக்குறேன். அந்த நேம் அவைலபிள் இருந்தால் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்குன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ கேஷ் ஃபீ வந்து போகும். மின்டிங் ப்ரைஸ் வந்து இவ்வளோ போகும். OBNB நெட்வொர்க்கில் போகும். நீங்கள் வந்து இதை மின்ட் ஆப்ஷன் கொடுத்து மின்ட் கொடுங்க. எனக்கு இப்போ வந்து இன்சஃபிஷியன்ட் இருக்கு. நான் வந்து பண்ண என்னோட இன்னொரு அக்கௌண்ட் வந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்ல ஆல்ரெடி நான் நேம்ல மின் பண்ணிட்டேன். இதுல வந்து எப்படி ஏர்ன் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ். இது வரைக்கும் நான் இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இது எப்படி எடுத்தேன், இதுக்கப்புறம் எப்படி எடுக்கணும் எல்லாமே நான் தெளிவாக சொல்றேன். ரோனின் கொடுத்துருப்பாங்க, OBNB கொடுத்துருப்பாங்க, CK சிங்க் யாராவது கொடுத்துருப்பாங்க, இந்தியா கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே செயின். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செயினுக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் இவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க டெய்லி. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைனிங் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு இதை கொடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர் டேக்கு 121 சோல் காயின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சோல்ன்றது பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, சோல்ன்றது பாயிண்ட்ஸ். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 20 காயின்ஸ் 30 காயின்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் கிளைம் பண்ண இது வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வெறும் 21 காயின்ஸ் தான் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து நீங்கள் டெய்லி கிளைம் பண்ணணும். ஜஸ்ட் நீங்கள் ஃப்ரீ ஒன்று இருக்குது பார்த்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளைம் ஆகிடும். இது வந்து ஃப்ரீயாகவே கிளைம் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் வந்து கேஸ்லெஸ், நீங்கள் மூணுமே பார்த்தீங்கன்னா கேஸோட நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். கேஸ் ஃபீ என்னன்னா மெட்டாமாஸ்க் நீங்கள் வந்து கொடுத்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து உங்களுக்கு கிளைம் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 21,200 பாயிண்ட்ஸ் இருக்குது. OBNB கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 130 சோல் வந்து டெய்லி கொடுக்குறாங்க. இதை வந்து காவ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மெட்டாமாஸ்க் வந்து பாப்அப் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா நான் பே பண்ணி உங்களுக்கு வந்து கிளைம் பண்ணி காட்டுறேன். எப்படி கிளைம் பண்ணுறது, இந்த பாயிண்ட்ஸ்லாம் வச்சு என்ன பண்ணணும் எல்லாமே எனக்கு தெளிவாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இது ரொம்பவே முக்கியமான ஒரு ப்ராசஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 0.000554 BNB தான் போகுது. இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு வந்து போகும். ஜஸ்ட் நான் கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடும். கன்ஃபார்ம் ஆனவொடனே இந்த பாயிண்ட் வந்து எனக்கு ஆட் ஆகிடும். ஓகேங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். இதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 130 சோல் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 201 இருந்து இப்போ வந்து கொஞ்ச நேரத்தில் ஆட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ நான் ஆட் ஆனோடனே காட்டுறேன். அதே மாதிரி நீங்கள் OBNB இப்போ கிளைம் பண்ணிட்டீங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா CK சிங்க்லையும் போய் நீங்கள் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து 200 சோல் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கேஷ் அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நான் காவன் கொடுக்குறேன். அது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா CK சிங்க்ல பார்த்தீங்கன்னா எனக்கு 0.292 ஈத்தில் கேட்குது. ஓகேங்களா, ஈத்தில் பார்த்தீங்கன்னா விச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $2 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்ட்டு $0.09 வந்து கேட்குறாங்க. இப்போ என்கிட்ட அதில் வந்து நான் அமௌண்ட் வச்சு இல்லை, அதனால பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ண முடியல. நீங்கள் வந்து இதில் எல்லாம் இப்போ வந்து CK சிங்க்ல உங்ககிட்ட பேலன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் CK சிங்க்ல வந்து ஒரு $4 $5 போட்டிங்கன்னா ஒரு 10 டேஸ்லேருந்து ஒரு 1 மந்த் வரைக்குமே நீங்கள் வந்து டெய்லி கிளைம் பண்ணிகிட்டே இருக்கலாம். டெய்லி நீங்கள் இவ்வளோ கேஷ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து 200 பாயிண்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் லினியா பார்த்தீங்கன்னா லினியா இருக்குல்ல, இது வந்து நியூவாக வந்திருக்கு. லினியாவில் பார்த்தீங்கன்னா டெய்லி 280 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணலாம். கிளைம் கொடுக்குறேன், காவு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ லினியாவில் பார்த்தீங்கன்னா மினிமம் கேஷ் ஃபீ பார்த்தீங்கன்னா $0.06 வந்து நீங்கள் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 280 பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிரும். ஓகேங்களா, நீங்கள் மினிமம் ஒரு $4 to $5 பார்த்தீங்கன்னா எல்லா செயினுமே வச்சிங்கன்னா நீங்கள் டெய்லி வந்து கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதுதான் ப்ராசஸ்.
அதாவது என்னன்னா நீங்க பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? நீங்க ஏர் டிராப் வந்து நீங்க உங்களுக்கு வேணும்னா அந்த பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணணும். ரோனிங்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுத்துருவாங்க. ஓபிஎன்பிலையும் பார்த்தீங்கன்னா 0.0 இல்லை பார்த்தீங்கன்னா $0.06 இல்லை $0.09. ஓகேங்களா? நீங்க டெய்லி கிளைம் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும். இந்த பாயிண்ட்ஸ் என்ன பண்ணலாம் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ வந்து நான் ஓபிஎன்பியில் வந்து கிளைம் பண்ணது வந்து இன்னும் எனக்கு ஆட் ஆகல. நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணணும் ஆட் ஆகும் பாருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் ஆட் ஆயிடுச்சு. ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா இப்போ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ல எப்படி கன்வெர்ட் ஆகும், அது வந்து எவ்வளோ டைம் ப்ராசஸ் ஆகும் எல்லாமே தெளிவாக சொல்கிறேன். கீழே வந்தீங்கன்னா அடிஷனலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாமாஸ்க் வந்து டெய்லி மீட் பண்ணீங்கன்னா ஒரு 55 சோல் கிடைக்கும். ரோனின் வாலெட் வந்து ஒரு வாலெட் இருக்குது. அந்த வாலெட் நீங்கள் கிளைம் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா பின் பண்ணீங்கன்னா ஒரு 10 சோல் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வாலெட் ஏதாவது நீங்கள் வந்து வின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 சோல் கிடைக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சொலானா பார்த்தீங்கன்னா $10 கிடைக்கும். சாரி 10 சோல் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், டாலர்ஸ் கிடையாது. டிஸ்கார்ட், ட்விட்டர் அந்த மாதிரி நீங்கள் எல்லாமே நீங்கள் பின் பண்ண நீங்கள் எவ்வளோ என்ன கொடுத்துருக்காங்களோ அது பின் பண்ண உங்களுக்கு 10 சோல் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? டேட்டா ரிவார்ட்னு சொல்லிட்டு வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுப்பாங்க வீக்லி. கீழே வந்தீங்கன்னா இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எடுக்கிற பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டேக் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஸ்டேக் ஒரு பாயிண்ட்ஸ்னு கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 60% ஏபிஆர், அதாவது ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 60 டேஸில் அவங்க வந்து இவ்வளோ 30 டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60% வரும். அதாவது நான் வந்து ஒரு 1000 வந்து உங்களுக்கு ஸ்டே பண்ணுறேன். எனக்கு வந்து கிட்டத்தட்ட 600 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டேக்கிங்கில் ரிவார்டாக கிடைக்கும். அதே மாதிரி 60 டேஸ் இருக்கு, 90 டேஸ் இருக்கு. நான் 90 டேஸ்க்கு கொடுத்து இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா என்கிட்ட 2480 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டேக் பண்ண வச்சிருக்கேன். ஸ்டேக் கால் கொடுக்குறேன். ஸ்டேக் கொடுத்தனா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கிங் வந்துடும். பார்த்தீங்கன்னா எனக்கு 150 டேஸ் 150 பாயிண்ட்ஸ் பர்சன்டேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்டேக்கிங் ரிவார்டு கிடைக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 2 ஓட்டிங் டிக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஓட்டிங் டிக்கெட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற ஓட்டிங் டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஓட்டிங் டிக்கெட்ஸ் இருக்கு. இந்த ஓட்டிங் டிக்கெட்ஸ் வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்குற கேம்ஸோட இதெல்லாம் நீங்கள் ஓட் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா 9 ஹீரோஸ்னு ஒரு கேம் இருக்கு. அப்புறம் ஏபிரான் கேம்ஸ் இருக்கு, வைடர் வேர்ல்டுன்னு கேம். இது எல்லாமே கேமிங். இதில் வந்து கொடுத்துருப்பாங்க, தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை ஓட் பண்ணுறது மூலியமா இஃப் யூ ஆர் வின் பண்ணீங்கன்னா பை சான்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து இந்த இடத்துல 3 ஜெனிசிஸ் என்எஃப்டிஸ் வாங்க முடியும். அதே மாதிரி 3 ஜெனிசிஸ் கார்டியன் என்எஃப்டி வாங்க முடியும். ஆர் இல்லைனா கோகோ கோட் ரஃபில் கிடைக்கும். 5 சங்கி கோகோ. அது என்னென்ன டீட்டெயில் அவங்க கொடுத்துருப்பாங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஏபிரான்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்ராப் வந்து எடுக்க முடியும். நீங்கள் இதில் ஆட்ராப் எடுக்கிறது இல்லாமல் நீங்கள் ஏபிரானுடைய கேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டிங் நீங்கள் 20 ஓட்ஸ் வரைக்குமே நீங்கள் பண்ணீங்கன்னா யூ கெட் அரௌண்ட் 20 அனிமோ அப்படின்ற ஒரு காயினுடைய உங்களுக்கு ஆட்ராப் கிடைக்கும் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ அது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஸோ ஓட் எப்படி பண்ணுறதுன்னு நான் போட்டு காட்டுறேங்க. பார்த்தீங்கன்னா ஓட்டிங் இருக்கு, 2 ஓட்டிங் இருக்கு. இதில் வந்து நான் இதில் ஒரு ஓட் போடுறேன். ஆல்ரெடி நான் அதுக்கு ஓட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஓட் போடுறேன். லைக் நீங்கள் என்னென்னு தெளிவாக படிச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எது அப்ளிகபிள் என்னன்றது. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூஸ் கேசஸ் இருக்கும். இந்த வீடியோ பெருசாக போயிடும் சொல்லணும்னா. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது எப்போ வந்து லான்ச் பண்ணுறாங்களோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. எல்லாமே நீங்கள் போக உங்களுக்கு எல்லாமே பிகினர் கைட் இருக்கு பார்த்தீங்களா. இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண ஒரு 300 சோல் 500 சோல் இந்த மாதிரி ரிவார்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? தென் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இந்த காயின் வந்து எப்படி நீங்கள் இன்வைட்டும் பண்ணலாம். அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் வந்து இது காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இன்வைட் பண்ண வைக்க முடியும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் ரேட் 1 காயின் சோலோட காயின் பார்த்தீங்கன்னா ஏஆர்சின் காயினை வந்து கன்வெர்ட் பண்ணுற மாதிரி வரும். லெட்ஸே என்கிட்ட ஒரு 1000 சோல் காயின் இருக்குன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஏஆர்சியாவோ இல்லை 1 ஏஆர்சியோ வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணும்போது தெரியும். இவங்க வந்து ரோட் மேப்பில் பார்த்தீங்கன்னா 2024 வந்து லான்ச் பண்ண போகிறோம். Q3 ஆர் Q4 வந்து நாங்கள் லான்ச் பண்ணுறோம் எங்களோட செயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டில் யூ கைஸ் ஹேவ் லாட் ஆஃப் சான்ஸ் டு கிளைம் திஸ். எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளைம் பண்ணிட்டே வாங்க. எவ்ரி 24 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துட்டே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்ரிடே மார்னிங் 5 o'clock பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். நான் நைட்டு 11 மணிக்கு எடுக்கிறேன். அதனால எனக்கு வந்து 6 o'clock காட்டுது, 6 hours காட்டுது. எவ்ரிடே மார்னிங் 5 o'clock பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். எவ்ரிடே கிளைம் பண்ணுங்க. நல்ல ஒரு ப்ராஜெக்ட், நல்ல ஒரு ஆட்ராப் கிடைக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.